வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குலத்தை காக்கிற குலதெய்வத்தோட வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மனுஷனோட குடும்ப பாரம்பரியங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அவங்க 3 வகை தெய்வங்களை கும்பிடணும். அதில் ஒன்று குலதெய்வம், இன்னொன்று இஷ்ட தெய்வம், இன்னொன்று பிரிதி தெய்வம். இந்த 3 குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுனே சொல்லலாம். பரம்பரையாக ஒரு வழி பங்காளிங்கள்லாம் கூடி வழிபாடு செய்கிற அந்த குலதெய்வம் தான் குலதெய்வம்னு நம்ம சொல்கிறோம். நம்ம குலத்தில் தோன்றி தெய்வ நிலையை அடைஞ்சவங்க தான் குலதெய்வமாக கும்பிடப்படுறாங்க. குலதெய்வங்கிறது தாய் வழியாக தந்தை வழியான்னு பார்த்தோம்னா தந்தை வழி வரது தான் குலதெய்வ சாமின்னு சொல்லுவாங்க. அந்த வழி வர குலதெய்வத்தை தான் வணங்குறது நல்லது. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே குலதெய்வங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் சில குடும்பங்களுக்கு குலதெய்வங்கிறது எதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் நிறையவே உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சுபகாரியத்துக்குமே குலதெய்வத்துக்கு தான் முதல் மரியாதை பூஜைகள் செய்யணும். குலதெய்வ வழிபாடு இல்லாத குடும்பங்கள் நலம் பெறுவது ரொம்பவே கஷ்டமான ஒன்றுனே சொல்லலாம். அதையும் மீறி எவ்வளோதான் முன்னேற்றம் அடைஞ்சாலும் சின்ன சின்ன வீழ்ச்சிகள், நிறைய தொல்லைகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுபோல் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் எந்த காரியமும் சரியாக அமையாமையும் இருக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னே அந்த காலத்து பெரியவங்களாம் சொல்லுவாங்க. நீண்ட ஆயுளோட தன்னோட வர்க்கம் வாழணும்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். குலதெய்வ வழிபாட்டை அந்தந்த நட்சத்திரத்தோட குலதெய்வ வழிபாட்டை அன்னைக்கு செய்கிறது தான் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒன்றாவே இருக்குது. இதுலேயும் முக்கியமாக வைகாசி, புரட்டாசி, தை மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள், இந்த மாதிரி நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சூரியனும் சந்திரனும் சேரும்போது தான் அமாவாசைன்ற ஒரு நிகழ்வே ஏற்படுது. அப்படி சூரியனோட நட்சத்திரமும் சந்திரனோட நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ராசிகள் தான் ரிஷபம், கன்னி, மகரம். இந்த ராசிகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப திரிகோணமாக அமைஞ்சிருக்கும்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த 3 ராசிகளுமே குறிப்பிட்ட மாதங்களில் தான், அதாவது வைகாசி, புரட்டாசி, தை இந்த மாதத்தை தான் அது குறிக்குதுன்னே நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்மளோட முன்னோர்கள் அனுகிரகமாக வாங்கின அந்த பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வரும் நாளில், அதாவது விரதம் இருந்து காலை உணவாக பால் பழம் சாப்பிடணும், மதியம் உளுந்த வடை சாப்பிடணும், சாயங்காலமாக 6 மணிக்கு நவகிரக ராகு பகவானுக்கு 4 நெய் தீபம் ஏற்றி வணங்கணும். இந்த மாதிரி இரவில் வாழை இலையில் உளுந்த கலந்த உணவை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். வெள்ளிக்கிழமையில் பெண்கள் குளிச்சுட்டு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளவே பீரோவில் 2 வெற்றிலை, 1 பாக்கு, 1 ரூபாய் நாணயம் வைக்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெற்றிலை பாக்க வச்சுட்டு திரும்பவும் புதுசாக வைக்கணும். 1 ரூபாய் நாணயம் நிறைய சேர்ந்ததுக்கப்புறமா குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அதை உண்டியலில் போடணும். வெற்றிலை பாக்குகளை நீர்நிலை பகுதிகளை விட்டுடணும். இந்த மாதிரி குலதெய்வ அருள் வீட்டில் இருந்துச்சுன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னே சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.